வணக்கம். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறக்கட்டளையான வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனோடையும் அதுக்கப்புறமா இஎல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ஸோடையும் சேர்ந்து பெண்களுக்கான விவசாயம் பற்றின ஒரு ஸ்பீச், அதில் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் கலந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஸ்பீச். அதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி, நிறைய ஃபிலாசபி பற்றி, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர் பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஸ்பீச். அதை ஹைலைட்ஸ், அதோட முக்கியமான அம்சங்கள் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல அண்ணாமலை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால், பெண்கள் விவசாயத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் 60% மேலே பெண்கள் விவசாயத்தில் இருக்கிறாங்க. விவசாயத்தில் இந்த சென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், விவசாயத்தில் லேபரர்ஸாக இருக்கிறாங்க, வேலையில் பெண்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க விவசாய நிலத்தில் பெண்கள் ஓனர்ஷிப் எவ்வளோ இருக்குது, பெண்கள் பேரில் நிலங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2% தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ் பொதுவாக எங்கேயுமே இருக்காது. அப்போது இது முதல்ல நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி நிலவரத்தில் இருக்குதுன்றதை பார்க்கணும். இது முதல்ல சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான புள்ளி வரும். தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்தியாவில் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கிற ஸ்டேட்ஸ் எடுத்தோன்னா லிஸ்ட்டில் தமிழ்நாடு 13வது இடத்துல இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் எவ்வளோ நிலப்பரப்பு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னு சொன்னால் 0.8% தான் இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் பண்ணுறோம். இது ரொம்ப அபாயகரமாக இருக்குது. ஏன்னா கேன்சர் அவ்வளோ தூரம் பரவிட்டு இருக்குது, எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போலாம் டிஎன்ஏ லக்குனால தான் ஓடிட்டுருக்குது. வருங்காலத்துல எல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போகுது. கல்யாணம் கூட நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்க, இன்னொரு 10 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது கேன்சர் வரதுக்கு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். அவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது. காற்றுலாம் அவ்வளோ மோசமான காற்று, ஏக்யூவில் எடுத்து பார்த்தோன்னா 300 அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த் வைஸ் இயற்கை ரொம்ப பாடுபட்டு ரொம்ப தவறான ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்கோம். அப்போ இயற்கை விவசாயோட தேவை ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, இப்போ நம்ம எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் முக்கியமான ப்ரையாரிட்டியான விஷயமா இருக்கும். இப்போ 1960களிலாம் பார்த்தோன்னா வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான பேசு பொருளாக இருக்குது. எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க. யூஎன்லேருந்து உலகத்தில் எதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. 80கள் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் எதை பற்றி பேசுவோன்னு சொன்னால், சஸ்டைனபிள் லைஃப் பற்றி, வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது பற்றி, வாழ்க்கை முறையில் உள்ள சரி பண்ணுறதை பற்றி, இதுதான் நம்மளுடைய இப்போ உள்ள பேசுபொருள். இப்போ தான் அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பர்டிகுலரான விஷயம் சொல்கிறேன். ஐஸ் ஹாக்கியில் ஒரு பிளேயர் இருக்கார், குருஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார். அவர் 1000 கோலுக்கு மேலே அடித்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பிளேயரு. இப்போ அந்த பிளேயரில் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் 1000 கோல் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பக் அப்படிங்கிறாரு. பக் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஐஸ் ஹாக்கியில் இருக்க பால், நம்ம பால்னு யூஸ் பண்ணல, அதுக்கு ஐஸ் ஹாக்கியில் பக்குன்னு பேர் போல். பக்கு எங்கே இருக்கோ அங்கே நம்ம போகக்கூடாது, பக்கு எங்கே போகுமோ அங்கே நம்ம போகணும். நான் அப்படி கடைபிடிச்சதுனால தான் 1000 கோல் அடிச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், உலகம் எங்கே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோ அங்கே நம்ம போகக்கூடாது, உலகம் நாளைக்கு எங்கே போக போதோ அங்கே நம்ம போகணும். அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்றது அதில் அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம். அப்போ அதே போல் நம்ம பார்த்தா உலகம் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா செல்ஃப் சஸ்டைனபிளாக தான், அதாவது தற்சார்பு நோக்கி தான் உலகம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆரோக்கியம் தான் ரொம்ப பிரதானமாயிட்டு இருக்கு. உணவு பழக்க முறைகள், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்போ அதை நோக்கி நம்ம நகரணும். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி நகரணும் அப்படிங்கிறது. ஆர்கானிக் ஃபார்மிங் வளர்ச்சிக்கான ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்கோப் இருக்குது. நான் தமிழ்நாடு எந்த நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. 2014 அப்புறமா மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா இந்த பட்ஜெட், அக்ரி பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 15 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு இதில் வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு, நம்ம ஸ்கோப்பும் இருக்குது, நம்ம அவ்வளோ தூரம் முன்னேறி போகணும் அப்படிங்கிறது. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டும் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பத்தாது, சுற்றிலும் ஆர்கானிக் ஃபார்ம் இருந்தால் தான் அதோட ஃபுல் பலன் கிடைக்கும். இப்போ நான் என்னோட தோட்டத்தில் நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன், பக்கத்து தோட்டத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலன்னு சொன்னால் அந்த யூரியாவோட பாதிப்பு இங்கேயும் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கேயும் இருக்கும். அப்போ நம்ம மட்டும் பத்தாது, இந்த அவேர்னஸும் நம்ம கொண்டு போகணும், சுற்றி இருக்கிறவங்களும் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அதோடைய முழு பலனை எல்லாருமே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ நான் இதுக்கு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முன்னெடுப்பு எடுத்து, யாராவது படித்தவங்க முன்னாடி போய் வேலை பண்ணி ஒரு பஞ்சாயத்தே ஆர்கானிக் ஃபார்மிங் பஞ்சாயத்து அப்படின்னு மாற்றுறாங்களா? எலெக்ஷனில் நின்னோ ஜெயிச்சோ அங்கே இருக்கவங்கள்ட்டலாம் பேசி ஒரு பஞ்சாயத்து, உலகத்திலே முதல் முறையாக இந்த பஞ்சாயத்து முழுசாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய பஞ்சாயத்துங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருதான் நான் காத்துட்ருக்கேன். கூடிய விரைவில் வரும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயனோட பிளான் பண்ணி மாற்றுங்க. நீங்கள் மாறுங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுங்க, நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள், அந்த கிராமமே மாறணும். அப்போ அதோடைய பலன், அதோடைய விளைவே
பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, விவசாயம் இது மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி அதில் பல பரிணாமங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மாழ்வார் நம்மளுக்கு தெரியும், நம்மாழ்வார் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய முன்னோடி. இதே போல் இன்னொருத்தர் வந்து இந்த விவசாயம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னோடி இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருந்த மசனோபு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஜப்பானில் விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணி ஒரு பெரிய ஃபிலாசபராக வந்து தெரியப்பட்டவர். அவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார். என்ன புக்குன்னு சொன்னால், ஒரு வைக்கோல் புரட்சின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சாமி சொன்னால். ஸோ அந்த ஒரு விவசாயம் சார்ந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதிலலாம் வந்து அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கணுமா, நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் வந்து விவசாயத்தை வச்சு வாழ்க்கையே அவர் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, 1930களில் மலை சார்ந்த பகுதிகளில் வந்து அவர் விவசாயம் பண்ண ஆரம்பித்து, அங்கே வந்து வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வகையான சீடு பால்ஸ் ரெடி பண்ணி அதை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு 50 வருஷம் போராடி அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சு அவருடைய சாதனைகளை தெரிய வந்து 1980களில் தான். 50 வருஷம் அவர் உழைச்சி தான் வந்து அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார். நம்மாழ்வார் அவர்களும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 50 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து பெரிய முன்னோடி. விவசாயத்தில் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களோட ஈகோவை வந்து அழிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட் ஃபீல்டு வந்து விவசாயம் தான். நீங்கள் விவசாயத்தில் வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் தோட்டத்தில் இறங்கி வேலை பண்ணும்போது தான் தெரியும் உங்கள் ஈகோ எவ்வளோ அடிபடும்னு சொல்லிட்டு. படிக்காமல் இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை பண்ண முடியும்னு தெரியும், எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும். அப்போது உங்களோட ஈகோவை உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து விவசாயமாக இருக்கும். இவர் மசனோபு சொன்ன மாதிரி உங்களோட பெஸ்ட் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து உபயோகமாக இருக்கும். இப்படி நிறைய விஷயம் சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு எது நன்மையோ அதுதான் உங்களுக்கும் நன்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். அப்போ ஒருத்தர் ஒன்று பண்ணணும். உங்களுக்கு வந்து இது வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்குது, சந்தோஷம் கொடுக்குது, ஒரு சென்ஸ் ஆஃப் ரீசனிங் கொடுக்குதுன்னு சொன்னால் இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொன்று நீங்கள் கவனிச்சுக்கணும், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக, ஒரு கூலாக இருக்குது, எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம், இதான் வந்து இப்போ ட்ரெண்டு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியே போயிட்டு நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் வரும், எல்லாரும் கவனிப்பாங்க, எல்லாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. ஆத்மார்த்தமாக நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கோட தேவை புரிஞ்சு அதனால் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அது மாதிரி பண்ணுறது தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிவு கொடுத்துட்றாரு. ஆனால் என்ன தான் நம்ம விவசாயத்தை பற்றி இதெல்லாம் சொன்னாலும், இயற்கை எல்லாமே சொன்னாலும், கடைசியில் பணம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து பணம் வந்து பேசிக்காக இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் ஜெயிலு, அது ஒரு ஜோக்குக்கு சொல்கிறேன். அப்படி தான் வந்து உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. பணம் தான் வந்து பேசிக்கு. அது இருந்தால் தான் எல்லோரும் வந்து மதிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம கணக்கிடுறோம். கவர்மெண்ட்டே பணத்தை வச்சு தான் கணக்கிடுது. அதனால் அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அதை ஓவர் லுக் பண்ணிலாம் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு சொன்னால், இந்தியா EU டீல் வந்து நடந்திருக்குது. அது வரலாற்று சிறப்புமிக்க டீல். இந்த டீல்னால நான் சொல்கிறேன், இன்னொரு 10-20 வருஷத்தில் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் அக்ரி பில்லியனர்ஸ் வருவாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸிஸ்டிங்காக வந்து பில்லியனர்ஸ்லாம் எதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டெக்னாலஜியில் இருப்பாங்க, இல்லாட்டி எனர்ஜியில் இருப்பாங்க, மைனிங்கில் இருப்பாங்க. இதில் தான் பில்லியனர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க. இன்னும் 10-20 வருஷத்தில் அடுத்த ஃபியூச்சரில் அக்ரியில் வந்து பில்லியனர்ஸ் வரப்போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதனால் நம்ம வந்து அந்த ஒரு விஷனோட, அந்த ஒரு கோலோட வேலை பண்ணணும். நம்மளை நம்ம சுருக்கிக்கக்கூடாது. நான் 1 ஏக்கர் பண்ணுறேன், 2 ஏக்கர் பண்ணுறேன் பண்ணாதீங்க. 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு பிளான் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பேசுங்க. ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பெரிய லெவலில் நீங்கள் திட்டமிடணும். உங்கள் விஷன் வந்து பெருசாக இருக்கணும். பில்லியனர்ஸ் ஆகணும், அக்ரி பில்லியனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேவிட் ஹாக் அப்படின்னு இருக்கிறார். அவர் வந்து சின்ன வயசுலேயே நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி மைக்ரேட் ஆகி வந்தவர். அவருக்கு ஆர்கானிக் விவசாயம் வந்து ரொம்ப ஆர்வம். அவர் நிறைய தூரம் போயிட்டு இப்போ வந்து விசாகப்பட்டினம் விஜயவாடாவான்னு தெரியல, அதுக்கிட்ட ஆந்திராவில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,80,000 ஏக்கரில் அவர் வந்து ஒரு பெரிய எல்லாரையும் சேர்த்து கான்ட்ராக்ட் பண்ண 1,00,000 பேருக்கு மேலே அங்கே விவசாயிகள் இருக்காங்க. காஃபி வந்து அவர் பண்ணுறாரு. அவர் வந்து அங்கே இருக்கிறதுல ஒரு 40% ஆளுங்களை வந்து மில்லியனர்ஸ் ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய அந்த இதில் வந்து சேர்மனாக இருக்கிறது ஆனந்த் மஹிந்திரா தான் இருக்கிறாரு. நாந்தி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அவங்களுடைய காஃபி வந்து உலகத்தில் எல்லா நாடுகள், நியூயார்க்கில் இருக்குது, நியூசிலாந்து இருக்குது, எல்லா இடத்துலையும் அது வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ 1,80,000 ஏக்கர், 1,00,000 பேர் வேலை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்கேலில் எங்கேருந்தோ வந்து இங்கே அவ்வளோ தூரம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம விஷனோட விவசாயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறார். அதே சமயத்தில் நம்ம வந்து மொத்த உலகத்தையும் மைண்டில் வச்சு நம்ம வந்து திட்டத்தை வந்து தீட்டணும், பிளான் பண்ணணும், பெரிய லெவலில் ஸ்கேல் பிளான் பண்ணணும். இப்போ கூட பார்த்தோன்னா அங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து உலகம் ஃபுல்லாக அதோடைய பாதிப்பு இருக்குது. இப்போ கூட நம்ம வந்து டெய்லி விளக்கம் கொடுக்குறோம், ஏன் வந்து கேஸ் விலை ஏறுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன்று இருக்குது. அந்த சின்ன ஸ்ட்ரெயிட் 33 கிலோமீட்டர் தான் அந்த ஸ்ட்ரெயிட்டே.
அந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணுறதுனால 80% சாப்பாடு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகாமல் இருக்குது, தடைப்பட்டு போயிருக்குது. அங்கே நடக்கிற அந்த 33 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணதுனால இங்கே நம்ம வீட்டில் கேஸோட விலை ஏறுது. அப்போ உலகம் வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் காம்ப்ளெக்ஸாக தான் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ நம்ம டூயிலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஒரு பெரிய திட்டம் தீட்டு பெரிய விஷனோட நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக நான் வந்து தாய் கிழவி படம் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன். அதோடைய டேரக்டர் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது நல்லா எடுத்திருக்கீங்க அப்படி, இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தீங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நம்ம கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இந்த மாதிரி கடைசி விவசாயிங்கிற படத்தில் வந்து நான் வந்து ரைட்டராக இருந்தேன் அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கு தெரியும், ஆக்சுவலாக இது பண்ணும்போது நம்மளுக்கே தெரியுது இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாது. நாளைக்கு பெரிய சாதனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பின்னாடி போய் பார்ப்போம் வேறு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. கடைசி விஷயம் அவ்வளோ அற்புதமான படம், ஆனால் இவர் வந்து இன்வால்வ்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வெளியே தெரியணும்னு இல்லை, நாளைக்கு வந்து தெரிய வரலாம், இல்லை தெரியாமலே இருந்தாலும் போதும், நான் சந்தோஷமாக எனக்கு மன திருப்திக்கு வேலை பண்ணிட்டு இருக்கேன்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. மற்றவங்களுக்கு என்ன வெற்றிங்கிறது உங்களுக்கு வெற்றியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, மற்றவங்களுக்கு எது சந்தோஷமோ அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ அம்பானி இருக்கிறாருன்னா அவர் இப்போ கனடா நாட்டு ஆளுங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் விருந்து கொடுக்குற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு அங்கே வந்து அவ்வளோ தூரம் ஸ்டேக் இருக்குது. அப்போ அவர்களுடைய பிரச்சனை, அவரோட மைண்டில் கவலை அதெல்லாமே வேறு. அப்போ எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சு அவ்வளோ பெருசாக பண்ணதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போது ஒருத்தருக்கு வெற்றி, ஒருத்தர் சந்தோஷம், உங்களுக்கு வெற்றியாக இருக்கணும் சந்தோஷமான அவசியம் கிடையாது. அதனால் உங்களுடைய சந்தோஷம், உங்களோட வெற்றி எதோ, உங்களோட தேவை என்னன்றது நீங்கள் தனியாக தேடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, என்ன சார் உமன்ஸ் டே சொல்கிறீங்க, இப்போ ஆண்களுக்குலாம் வந்து டே கிடையாது, ஆண்களுக்குலாம் வாழ்த்துலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு காலம் வரணும். எந்த காலம் வரணும்னு சொன்னால் உமன்ஸ் டேனே ஒன்று இல்லைங்கிற காலம் வரணும். தேவையே இல்லை, உமன்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணவே தேவையில்லை. உமன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, அவங்க எல்லா வகையிலையுமே வந்து முன்னேறி இருக்காங்க, எல்லா வகையிலையுமே வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிற தேவையே இல்லாமல் ஒரு நாள் எப்போ வருதோ அப்போ தான் நிஜமாலுமே வந்து உமன் எம்பவர் ஆயிருக்காங்க நான் நம்புவேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கல்ஃப் வார் நடந்துட்டு இருக்கும்போது குவைத்தில் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒன்று நடக்குது, ஒரு தாக்குதல் நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற குவைட் பிரதர்ஸ்லாம் 2-3 பேர் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு அமெரிக்கன் பைலட், உமன் பைலட் நின்றுட்டுருக்காங்க, கம்பீரமாக நிற்கிறாங்க. அவங்க வந்து அந்த குவைத் ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து அமெரிக்கன் சோல்ஜர், அமெரிக்கன் பைலட், ஒன்றும் கவலைப்படாது, நான் ஃப்ரெண்ட்லி தான் சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கௌரவமாக பேசுகிறாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு பெண்மணி, சின்ன வயசு, அவங்க வந்து குவைத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவ்வளோ கம்பீரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கௌரவமாக அவ்வளோ பெருமையாக இருந்தது, உமன் எம்பவர்மெண்ட் பார்க்குற மாதிரி. ஸோ அதுபோல் நம்ம வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டை நோக்கி நகரணும். நாளைக்கு ஒரு காலம் வந்து உமன்ஸ் டேயே தேவைப்படாத அளவுக்கு நம்ம வளரணும், அந்த மாதிரியான சூழ்நிலை வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சுட்டு எல்லாத்தையும் ஒருத்தரையாக சொல்கிறார், இவங்க இப்படி பண்ணுறாங்க, இந்த வேலை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அங்கே இருக்கவங்களாம் அறிமுகப்படுத்திட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஸ்பீச்சை முடிச்சிடறாரு. ஒரு நல்ல ஒரு ஹோல்சமான ஸ்பீச்சு, நிறைய கருத்து கணிப்புகள். அப்புறமா எனக்கு ஹைஸ் ஹாக்கிலாம் நான் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பிரியன் தான். டென்னிஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவேன், கிரிக்கெட் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் எனக்கு ஹைஸ் ஹாக்கிலாம் நான் அந்த பக்கம் தலை வச்சே பார்த்ததில்லை, ஒரு 10 நிமிஷம் கூட பார்த்ததில்லை. அதில் உள்ள ஒருத்தர், அதில் உள்ள சாதனையாளருடைய இதை பற்றிலாம் அண்ணாமலை சொன்னபோது நல்லா இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் இல்லையா, பக்கம் எங்கே போகுதோ அங்கே நம்ம முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு ஒரு சின்ன இந்த ஸ்போர்ட்ஸ் உதாரணம் ஞாபகம் வருது, அதையும் நான் சொல்லிடுறேன். அமிர்தானந்தமய்யா அவர்கள் வந்து சொன்ன ஒரு உதாரணம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஃபுட்பால் விளாட்றோன்னு சொன்னால் நம்ம பார்வை 2 இடத்துலையும் இருக்கணும். கோல் போஸ்ட் எங்கே இருக்கணும், சேம் டைம் ஃபுட்பால் மேலேயும் இருக்கணும். ஆனால் எப்போவுமே நீங்கள் அங்கே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இதை விட்டுருவீங்க, இங்கே பார்த்துட்டு இருந்தீங்க அதை விட்டுருவீங்க. ரெண்டுமே நம்ம வந்து கவனத்தில் வச்சுருக்கணும். ஸோ கோல் போஸ்ட் எங்கே இருக்கணும் தெரியணும், பால் எங்கே இருக்கணும் தெரியணும். ரெண்டுமே நீங்கள் கவனிச்சிட்டே போனீங்கன்னா கோல் போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் டேர்மும் முக்கியம், லாங் டேர்மும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், இப்போ டக்கு ஞாபகம் வந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரெண்டுமே கவனிக்கணுங்கிறது ஒன்று. இப்போ இவர் சொன்னது நல்லா இருந்துச்சு. அதாவது என்னென்னா, அது எங்கே இருக்கோ அங்கே போகக்கூடாது, அது எங்கே போதோ அங்கே போகணும், முன்னாடியே பிளான் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை நம்ம பிளான் பண்ணி பண்ணால் தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ சூப்பரான உதாரணம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பீச்சில், உங்களுடைய டேக்அவே, உங்களுடைய ஹைலைட்டு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன்.